குடும்ப பிரச்சனை காரணமா நடிகை தேவயானியுடைய கணவர் எடுத்திருக்க ஒரு தற்கொலை முடிவு தான் தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு. தேவயானியுடைய கணவர் ராஜகுமாரன் ஒரு பெரிய இயக்குனர். அவரு இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். அதற்கு முக்கியமான காரணம் நேற்று வெடித்த அந்த மிகப்பெரிய மோதல் தான். அந்த மோதல்ல ராஜகுமாரன் தன்னை தேவயானி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. தன்னால இந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியல அப்படின்னு பயங்கர மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. அதன் காரணமா தான் அவர் இந்த ஒரு சோக முடிவு எடுத்திருக்காரு. என்ன ஆச்சு அவங்களுக்குள்ள? திருமணமாகி கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகப்போது. 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் கூட. அவங்களும் இப்போ சினிமால நடிக்கிறாங்க. இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை? தேவயானி பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா, அமைதியா இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நடிப்பு திறமையும் கூட. அதுதான் அவங்களுடைய சினிமா சீக்ரெட்டும் கூட. அதன் மூலியமா தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சினிமாவுல. அப்படி அவரோட தேவயானியா ராஜகுமாரன அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. சொல்லப்போனா தேவயானி தமிழ் சினிமால தன்ன முதல் முதல்ல அறிமுகப்படுத்தி விட்டது இயக்குனர் ராஜகுமாரன் தான். அது மட்டும் இல்லாம அவங்க நெறைய படங்கள் வெற்றி பெற்றதுக்கும், ஜெயிச்சதுக்கும் காரணம் ராஜகுமாரன் தான். அவர் தான் நெறைய ஐடியா குடுத்தாரு. நெறைய கதைய சூஸ் பண்ணி குடுத்ததும் அவர் தான். அதனால தான் அவர காதலிச்சாங்க. அவர திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமணத்த கூட அவங்களுடைய குடும்பத்தினர்கள் யாருமே ஏத்துக்கல. இருந்தாலும் எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு தான் தேவயானி ராஜகுமாரன காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாரியே அவங்களோட திருமண வாழ்க்கை 30 வருடமா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. சினிமால இப்போ காதலிச்சு திருமணம் பண்ற எத்தனையோ பேரு அடுத்த சில மாதங்கள்லயே எங்களுக்கு செட் ஆகல, வேண்டாம், நாங்க பிரியிறோம் அப்படின்னு விவாகரத்த குடுத்துட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. 2வது திருமணம், 3வது திருமணம் வரைக்கும் போறாங்க. ஆனா, இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில தேவயானியும், ராஜகுமாரனும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்க சேர்ந்து வாழ்றது பல பேருக்கு பெரிய ஆச்சரியத்த குடுத்துட்டு இருக்கு. இவங்கள பல பேரு ரோல் மாடலா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவயானிக்கு சினிமால நெறைய பிரச்சனை இருந்திருக்கு. இருந்தாலும் சினிமால நான் சாதிச்சுட்டேன். தன்னுடைய கணவர் ராஜகுமாரும் சாதிச்சுட்டாரு. தன்னுடைய மகள்கள் சினிமாவுக்கு வர வேணாம். அது நெறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தன் மகள்கள சினிமா பக்கமே கொண்டு வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ராஜகுமாரன் அத ஏத்துக்கல. தன் மகள்களும் சினிமால நடிக்கணும். அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு 2 பேருமே சினிமால களமிறக்கி விட்டாரு. தேவயானிக்கு அதுல சம்மதம் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டாங்க. ராஜகுமாரன் இறக்கி விட்டது மட்டும் இல்லாம, சினிமால தேவயானி கவர்ச்சி, முத்தக்காட்சி இதெல்லாம் நடிக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. இருந்தாலும் ராஜகுமாரன் அதெல்லாம் கேட்கவே இல்ல. சில படத்துடைய கதையில சில விஷயம் வந்து தான் ஆகணும் அப்டின்னா, கண்டிப்பா அதுல நடிச்சு தான் ஆகணும். அப்பதான் அந்த படம் வெற்றி அடையும். அப்பதான் அவங்களுக்கும் பேர் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், அவார்ட் கிடைக்கும் அப்டின்னு ராஜகுமாரன் எத பத்தி கண்டுக்காம தன் மகள்கள நடிக்க வச்சுருக்காரு. அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. ஸோ இயக்குனர் என்ன சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்டின்னு. அதே மாரி நடிகை தேவயானியுடைய மகள் நடிக்கிற அந்த படத்துல சில முத்த காட்சிலாம் இருந்திருக்கு. அதுல இனியாவும் நடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தேவயானிக்கு தெரிய வர, தேவயானி பயங்கரமா கோவப்பட்டுருக்காங்க ராஜகுமாரன்ட்ட. "ஸோ நீங்க ஒரு அப்பாவா இருந்துகிட்டு எப்படி இத சம்மதிச்சீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? வெட்கமா இல்லையா?" அப்படின்னு ராஜகுமாரன பயங்கரமா திட்டியிருக்காங்க. அதுதான் ராஜகுமாரனுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல. இந்த படத்துல இந்த கதைக்கு அது கண்டிப்பா தேவ. அத செஞ்சா மட்டும் தான் இனியா பயங்கரமா பேர் வாங்குவா. அதுக்காக தான் பண்ணுனேன் அப்படின்னு தேவயானிய எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ராஜகுமாரன். ஆனா தேவயானி அது எதையுமே புரிஞ்சுக்கல. ஸோ ராஜகுமாரன் பண்ண தப்ப மட்டுமே சுட்டிக்காட்டி, ராஜகுமாரன ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. அத சுத்தமா தாங்கிக்க முடியாம பயங்கர டிப்ரஷன்ல மூழ்கி போன ராஜகுமாரன் திடீர்னு இன்னைக்கு அதிகாலை அவருடைய வீட்ல எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிவு தான் ஒட்டுமொத்த தமிழக சினிமா துறையவும் உச்சக்கட்ட ஒரு பேரதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு.